இப்போ நீங்க ப்ரிவியூல பார்க்குறீங்கல்ல, இந்த மாரி வால்யூம் பாரோட மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. அந்த இத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாரி ஜூம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த அவுட்லைன் மேக் பண்ண போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப் இந்த மாரி ஆட் பண்ணிட்டு, எடிட் ஷேப்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு அந்த எக்ஸ், ஒய் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அந்த ரேடியஸ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாரி கிடைச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவுல உள்ள அந்த லேயர் இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதே டூப்ளிகேட் பண்ணிட்டு, அந்த சைஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம இதையும் டிக்ரீஸ் பண்ணுவோம். எக்ஸ், ஒய் கிளிக் பண்ணிட்டு அதே சைஸ்க்கு இந்த மாரி வச்சுட்டு, அதையும் பார்த்தீங்கன்னா கலர மாத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சைடுல மூவ் பண்ணுவீங்க. இதோ கலர பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதவே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அத கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாத்திக்கோங்க. ஒயிட் கலர் மாத்துனதுக்கப்புறம் இது எஃபெக்ட் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு லைன் அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் பிஎன்ஜி இந்த மாரி 2 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ உள்ள பார்ட் அதே மாரி ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிட்டு, சைஸ டிக்ரீஸ் பண்ணிட்டு, அந்த ரேடியஸ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கேன். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க.